வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை மாறி மாறி நாம் வாசிக்கலாம். And he shall reign over the house of Jacob forever, and for his kingdom there shall be no end. And the angel answered and said unto her, The Holy Ghost shall come upon thee, and the power of highest shall overshadow thee. Therefore also the holy thing which shall be born of thee shall be called the Son of God. For with God nothing shall be impossible. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 1:37. For with God nothing shall be impossible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த பகுதியை நாம் தியானித்து தேவனை நாம் இன்றைக்கு ஆராதிக்க செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 19:26. யாராவது ஒரு வாசிங்க சத்தமா. மனுஷராலே இது கூடாதுதான், இது தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வசனத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மனுஷராலே இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வித் காட் நத்திங் ஷால் பி இம்பாசிபிள், எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவர் என்று பார்க்கிறோம். அவர்தான் கற்பத்தை அடைக்கிறார், அவர்தான் கற்பத்தை திறக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது தேவன் உணர்த்துகிற காரியம் என்ன? அங்கே மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலே பிறப்பார் என்று சொல்லி தேவதூதனானவர் மரியாளிடத்திலே சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மரியாள் தேவதூதனை பார்த்து இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். தேவதூதனானவர் மரியாளிடத்திலே சென்று உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறார். வரலாற்றிலே அவள் அறிந்தவரை பார்த்தோம் என்று சொன்னால் இதை போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததே இல்லை. ஒருவேளை குருடர்கள் பார்வை அடைந்திருக்கிறார்கள், செங்கடல் இரண்டாக பிளந்திருக்கிறது, வட்டாந்தரையிலே அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை போன்ற அதிசயங்களையும் அற்புதங்களும் கர்த்தர் செய்யக்கூடியவர் என்று மரியாள் நன்றாகவே அறிந்திருந்தாள். ஆனால் ஒரு கன்னி புருஷனை அறியாதவள் எப்படி ஒரு குழந்தையை பிறப்பாள் என்று சொல்லி முன்னுதாரணம் இல்லவே இல்லை. ஆகவேதான் அவள் தேவ தூதனிடத்திலே வார்த்தையை கேட்கிறார், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். இது பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கின்ற வார்த்தை தான் நாம் அங்கே படிக்கிறோம். 37ஆவது வசனம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த விதமான அற்புதத்தை தான் செய்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சில மணித்துளிகள் உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய வம்ச வரலாறு என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது நம்மை அவர் அழைத்த விதம், அவர் அழைத்த நோக்கம் நமக்கு புரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அவரை ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய மூதாதையர் எண்ணி பார்க்கும்பொழுது அவர்கள் கல்லையும் மண்ணையும் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நதிகளையும் இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அதுபோல நதிகளையும் ஆறுகளையும் எல்லாவற்றையும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற காரியத்தை போல நம்முடைய மூதாதையர்களும் நம்முடைய நம்மளுடைய தகப்பன்மார்கள் வரையிலும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற நம்மை ஜீவனுள்ள தேவனை அவர் ஆராதிக்க வைத்திருக்கிறார் அல்லவா? அது தேவனுடைய மகா பெரிய கிருபை என்று பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். அவருடைய அருள் நிறைந்த கண்கள் நம் மீது பட்டது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்க்கும்பொழுது அவர் கல்தேய பட்டணத்திலே அவன் வசித்துக் கொண்டிருந்தான்.
கல்தேய பட்டணத்திலே அவர்கள் வசித்த பட்டணமானது அங்கே எப்படிப்பட்டதான பட்டணம்? அது விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். ஆபிரகாம் தேவனை குறித்ததான அறிவு அவனிடத்திலே இல்லை. ஆபிரகாமுடைய வம்ச வழியை பார்க்கும்போது அவர்கள் கூட தேவனை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த உடனே அவர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே, நான் சொல்லுகிற இடத்திற்கு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லும்போது அவன் தான் போகிற தேசம் என்று என்ன என்று அறியாமல் கூப்பிட்டவர் உண்மையுள்ளவர் என்று அங்கே அவன் சென்றான் என்று பார்த்தோம். நாமும் தான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் மீது வைத்திருக்கிறோம். ஆண்டவர்களுடைய மீது நாம் வைத்திருக்கிற காரியம் என்ன? அவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் அவரை நோக்கி நாம் பார்த்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18:14. ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அங்கே கேட்கிறார். அங்கே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்கே அவர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய நிலைமையை அவர் கடந்து விட்டதை பார்க்கிறோம். சாராளுக்கு ஸ்திரீகளுக்கு ஏற்படுகின்ற வழிபாடு அவர்களுக்கு நின்று போனது என்று பார்க்கிறோம். எப்படியுமே அவர்கள் கற்பம் தரிக்க முடியாத இந்த சூழ்நிலைக்குள்ளாக சாராள் வந்துவிட்டதை பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்க்கும்போது இளவயது உடையவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். தேவதூதனானவர் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது அங்கே சாரா என்ன செய்தால்? நகைத்தாள் என்று பார்க்கிறோம். எப்படி இது ஆகும்? எப்படி இது ஆகும்? என்னுடைய மாமிசம் செத்து போயிற்று, என்னுடைய கணவனுடைய மாமிசம் செத்து போயிற்று, எப்படி ஜீவனுள்ள ஒரு மாமிசமாக இது மாறும் என்று சொல்லி அவர் சந்தேகப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் தேவதூதரை நோக்கி அவர் நகைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவதூதர் சொன்ன காரியம் என்ன? நாங்கள் வாசிங்கள் 18-14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உத்தமகால திட்டத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். திட்டமாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதற்காகத்தான் நாம் தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். இதற்காகத்தான் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவன் தேவன் கொடுத்த அந்த பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை அவன் விடாப்பிடியாக பிடித்துக் கொண்ட பிள்ளையாக காணப்பட்டவன் ஆபிரகாம் என்று வாசிக்கிறோம். விடாப்பிடியாக தேவன் அருளின ஆசீர்வாதத்தை அவன் நம்பிக்கையாக கொண்டிருந்த மனுஷன் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொண்டிரு. நம்மை அழைத்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? தேவன் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது ஒரு பாட்டு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லும்போது என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம். நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்ற அர்த்தம். என்னால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம். நான் சர்வ வல்லமை தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி நடக்கணும்? உத்தமனாக நடந்து கொண்டிரு. தேவன் சொல்கின்ற வார்த்தை என்ன? நீ உத்தமனாக நடந்து கொண்டிரு. ஒருவேளை நாம் தேவனை அண்டிக் கொண்டு தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபை பெற்று இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே கஷ்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், விக்கினங்கள், சோர்வுகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவன் சொல்கிற வார்த்தை என்ன? நீ என்னுடைய திட்டத்திலிருந்து வழி விலகாதபடி உத்தமனாய் நடந்து கொண்டிரு. தேவன் சொல்கின்ற வார்த்தை என்ன? உத்தமனாக நடந்து கொண்டிரு. ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன? உத்தமனாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய
வழியிலே, உனக்கு காட்டின வழியிலே உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். பாருங்க, தேவன் அந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து என்ன சொன்னாரு? அவனை எனக்காக பலியிடு என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய சோதனை! தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் ஒருவன் அவர் சொன்னதை கேட்டு நடந்து வந்தான் என்று வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தான் போகிற தேசம் என்னவென்று தெரியாமல் வந்தான் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 11 வாசிக்கிறோம். தான் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எந்த தேசத்துக்கு போக சொன்னார் என்றாலும் நான் போவேன் என்ற தீர்மானத்தோடு வந்தான் என்று அது கொத்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படி உண்மையாக நடந்தவன், உத்தமமாக தேவனுடைய வழியில் நடந்தவன், அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஈசாக்கு எனக்காக பலியிடு என்று சொல்கிறார். வயதான காலத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையும் எனக்காக கொடு என்று சொல்லும்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு உத்தமமாக நடந்தான் என்று வாசிக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட உத்தமமான வழியிலே நடக்கிறோமா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் கூட, பிரச்சனைகள் அங்கே நெருக்கினாலும் கூட மடிந்து விடுவோம் நான் என்று நாம் நினைத்தாலும் கூட தேவனுக்கு உத்தமமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோமா? நம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வாசிக்கிறோம். ரோமன் 4 அந்த வசனங்களை கூட பார்த்து விடலாம். ரோமன் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சத்தமா வாசிங்க கொஞ்சம். ஏதுமில்லாது இருந்தோமா? என்னது வசனம் வார்த்தை? ஏதுமில்லாது இருந்தோம். கண்ணு கட்டின தூரம் வரையும் தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறுமா என்று தெரியல. ஆபிரகாம் பார்க்கிறான், தேவன் வாக்கு கொடுத்தார், உன்னை ஆசீர்வதிப்பேன், கடல் மலர்களை போல ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பிறகு சுற்றி முற்றி பார்க்குறான், சுற்றியும் பார்க்கிறான், தன் சூழ்நிலைகளை பார்க்கிறான். அந்த வாக்கு தத்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாது என்று சொல்லி அவன் ஏதுமில்லாது இருந்தாலும் கூட தேவனுடைய மீது நம்பிக்கை வைத்தான். ஏன்? சொன்னவர் அப்படியே செய்வார் என்ற ஒரு விசுவாசம். வாசிங்க 19ஆம் வசனம். நூறு வயதா இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதென்றும் சாராளுடைய கற்பம் செத்து போனதென்றும் அறிந்தான். 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை. அவர் சொன்னவர் அப்படியே செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். அவர் நம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் என்று விசுவாசங்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் உணர்ந்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம். அருமையான வார்த்தை கவனிங்க. he was fully persuaded என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். முழு நிச்சயமாய் நம்பினான். எப்படி நம்பினான்? முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினான். சொன்னவர் அப்படியே செய்வார். உன்னை உயர்த்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை முதிர் வயது வரையும் நான் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்வார் என்று எப்படி எப்படி நம்பினான்? எப்படி நம்பினான்? முழு நிச்சயமாய் நம்பினான். வசனங்கள் அதுதான் அங்கிள் சொல்ற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். he was fully persuaded என்று வாசிக்கிறோம். அதான் முழு நிச்சயமாக ஆபிரகாம் நம்பினான். தன்னை தாங்குவார், தன்னை ஏந்துவார், தன்னை தப்பி வைப்பார், சொன்னவர் அப்படியே செய்து முடிப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த வித ஆசீர்வாதத்தை செய்வேன் என்று சொன்னாரோ, பல்வேறு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட அது செய்து முடிக்கும் வரை அவர் உறங்குவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இது ஒருவேளை புறஜாதியருக்கு என்ன சொல்லுவாங்க, இது எப்படி நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் முடியாது. அவர் சொன்னார்னா என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார் என்று வாசிக்கிறோம்.
சகரியா 4ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நான் சொன்ன வார்த்தை என்னுடைய ஆவியினாலே செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது? எனக்கு இது ஒரு ஆச்சரியமா என்று கேட்கிறார். இந்த வார்த்தையை நன்றாக அது ஊன்றை படித்து பாருங்கள். இந்த ஜனத்தினுடைய மீதியானவர்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இவள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறார், இவன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறார், இவனுடைய குடும்பம் எப்படி தழைத்தோங்க போகிறது, இவர்களுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை எள்ளி நகையாடலாம். அதற்குத்தான் சொல்கிறார், இவர்களுடைய கண்களுக்கு அது என்னது? ஆச்சரியமாயிருக்கும். வாசிங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. ஆச்சரியமா இருக்கும். இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியம் இல்லை. உன்னை நான் தப்புவிப்பது, உன்னை நான் காப்பாற்றுவது, இது எனக்கு ஒரு ஆச்சரியமானது இல்லை. ஏன் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்து, தனது சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். எல்லாவற்றிலும் தேவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமான விஷயம் எது என்று சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்புவதுதான். நம்மை ரட்சித்ததுதான் தேவனுடைய காரியத்திலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிழக்கில் இருந்து மேற்கில் இருந்து கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், கிழக்கில் இருந்து மேற்கில் இருந்து நம்மை கொண்டு வந்து எருசலேமிலே அவர் நம்மை குடியேற்றுவார் என்று சொல்லுகிறார். அது இவர்களுக்கு சாதாரணமாக அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக ஒன்றல்ல என்று சொல்லுகிறார். நம்மை எருசலேமிலே, சியோனிலே கொண்டு வந்து ஆச்சரியமாகவும் அடையாளங்களாகவும், இந்த உலக ஜனங்களுக்கு ஆச்சரியமாகவும் அடையாளங்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் தான் ஆச்சரியமானவர்கள், நாம் தான் அடையாளம் உள்ளவர்கள். இது ஏதோ நான் என்னுடைய வார்த்தையினால் நான் சொல்வதில்லை, தேவனே சொல்லுகிறார். இது ஆச்சரியமாகவும் அடையாளமாகவும் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன், அவன் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த சமயங்களில் ஆபிரகாம் அழைத்த தேவன் அவனுக்கு சொல்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிப்பவர்களை நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. நீ சபிச்சா அவங்க சபிக்கப்படுவார். நன்றாக அந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்கணும். நீ ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கான வார்த்தை இல்லை. ஆபிரகாம் யாராவது பார்த்து சபிச்சாக்கா அவங்க சாபமா போயிடுவாங்கன்றல. புறஜாதியார் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை சொன்னாங்கனாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? உங்களுடைய சுற்றத்தார், உற்றத்தார், இனஜன பந்துக்கள், நீங்க வேலை செய்யற இடத்துல அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதால நினைச்சாங்கனாக்கா அவர்கள் நல்லா இருப்பாங்க. நீங்க அழிந்து போகணும், நீங்க வளரக்கூடாது, உங்களோட குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, நம்மை அவர்கள் சபிக்க கூட முடியாது. அந்த சாபமானது நம் மீது வராமல் தேவன் தடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். தடுத்து அவர்களுக்கே அது திரும்புகிறது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த காரியம் அவர்களுக்கே வாய்க்கிறது என்று வாசிக்கிறோம். நம்மை சபிக்க அவர்கள் ஆயத்தப்பட்டால், நம்மை சபிக்க அவர்கள் துணிந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாபமாக போவார்கள். அதை ஆண்டவர் திருப்பி விடுகிறவராக காணப்படுகிறார். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்கிறார். நான் யாராவது உங்களை சபிக்கணும்னு நினைச்ச மனதில் நினைச்சா கூட போதும்,
அவர்களை நிர்மூலமாக்குகிற தேவன். அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒண்ணுக்காகவே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். நாம அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருதயத்திலே நம்மை என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கணும். நம்மை சபிக்கணும்னு அவர்கள் நினைச்சா கூட என்னது, அவர்கள் அழிந்து போவார்கள் என்ற வாக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஜனங்களாக உன்னையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இருளிலிருந்து வெளிச்சத்தை அழைத்த தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இருளிலிருந்து அழைக்கிறார். சாதாரணமாக வெளிச்சம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர் இருளிலிருந்து அழைக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆப்போசிட், லைட் என்று சொன்னால் டார்க்னஸ் என்று வாசிக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்க எப்படி சொன்னாரு? வெளிச்சமே வந்துடு என்று சொல்ல, இருட்டிலிருந்து வர சொல்றார். இதுதான் நடக்க முடியாத விஷயம். அவர் சாதாரணமாக சொல்லல, வெளிச்சம் வந்துடுன்னு சொல்ல, இருட்டிலிருந்து பிரகாசிக்க பண்ண தேவன். He called the light to shine out of darkness என்று வாசிக்கிறோம். He called the light to shine out of darkness என்று வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் பிரகாசிப்பித்த தேவன். இது யாராலும் செய்ய முடியாத காரியம். இருள் என்ன செய்யும்? அது வெளிச்சத்துக்கு நேர் எதிரியான ஒரு காரியம். வெளிச்சத்துக்கு நேர் எதிரடியான ஒரு காரியம் என்ன? இருட்டு. ஆனா இருட்டிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணினார். பாவியாக இருந்த நம்மை பரிசுத்தவானாக மாற்றினார். பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் நல்லவர்களாக இருந்தபொழுது நம்மை அவர் தேடி வரவில்லை. அக்கிரமமும் அநியாயமும் செய்து கொண்டிருந்த நம்மை அவர் தேடி வந்தார். தேவனுக்கு விரோதியாக இருந்த உன்னை அவர் தேடி வந்தார். அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, உன்னுடைய சிந்தனையிலே, பாவத்திலே குடிக்கொண்டிருந்த உன்னை அவர் தேடி வந்தார். நல்லவனாக இருக்கும்போது உன்னை தேடி வரவில்லை. நான் நன்மை செய்து கொண்டிருக்கும் போது என்னை தேடி வரவில்லை. உலக ஜனங்களுக்கு நான் நல்லவன் என்று என்னை பாராட்டும் போது தேவன் உன்னை தேடி வரவில்லை. உலக ஜனங்கள், மக்கள் உன்னை பாவி, நீ ஒரு கொலைகாரன், நீ திருட என்று உன்னை அவர்கள் தூற்றும் பொழுது உன்னை அவர் தேடி வந்து உன்னை ரட்சித்தார். God commanded his love toward us while we were yet sinners என்று வாசிக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கிறேன், நம்மை அவர் தேடி வந்தார். பாவியா இருக்கிற நமக்காக அவர் மரித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் இந்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:4 வாசிக்கும் பொழுது அவர் இருளிலிருந்து ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறவரை போல அழைத்தவர் என்று சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று பாருங்கள். யாத்திராகம புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் அவர்கள் புறப்பட செய்து அவர்கள் வரும்பொழுது அவருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் அங்கே காணப்படுகிறது. மக்கள் திகைக்கிறார்கள். அழிந்து போய்விடுவோம் என்று சொல்லி மோசேயினிடத்தில் சொல்லும்பொழுது மோசே அவரை பார்த்து பயப்படாதீர்கள் என்று தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற தேவனுடைய தூதனானவன் அங்கே மேகஸ்தம்பமும் அவருக்கு பின்னாக வந்து நின்றது என்று அந்த வசனங்களை வாசிக்கும் நேரமில்லை. அவருக்கு முன்னாக அவருக்கு வழிநடத்தி சென்ற அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் என்று சொல்லக்கூடிய மேக ஸ்தம்பமானது அவருக்கு பின்னாக வந்து நின்றது என்று பார்க்கிறோம். அதுல தான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த மேக ஸ்தம்பம் எகிப்தியர் பார்க்கும்பொழுது அது இருளை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறார்கள், அது என்ன செஞ்சது? வெளிச்சத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்று பாருங்க. இதை என்றைக்காக உணர்ந்திருக்கிறீங்களா? மக்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அவரோட கண்கள் எல்லாம் குருடாக்குறாரு. நாம தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது அவர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார், தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
மற்றவர்கள் எல்லாரும் தன்னை அறியக்கூடாதபடி அவருடைய கண்களை கூடாக்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை இருக்குது, தன்னை தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவருடைய கண்கள்லாம் கூடாக்குறார். நீ என்னதான் மூளை அறிவினால் சிந்தித்தாலோ இந்த ஒப்பற்ற தேவனை, வானத்திலும் பூமியிலும் கொள்ளாத இந்த அற்புதரை நீ அறிந்து கொள்ளவே கூடாது, நீ மூளை அறிவினால் சிந்தித்துக் கொண்டே இரு என்று சொல்லி படித்தவர்களையும் ஞானிகளையும் மேதைகளையும் அவர் ஒதுக்கி வைக்கிறார். நீ என்னை தெரிந்து கொள்ளக்கூடாது, நீ சிந்தித்துக் கொண்டே இரு, விசுவாசிக்காத என்ன என்று சொல்லி அவரை ஒதுக்கி வைக்கிறார். அற்பர்களும் பேதைகளும் ஒன்றுக்கும் அறியாத நமக்கு தகப்பனை போல தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான தேவன் என்று பார்க்கிறோம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான தேவன். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்பொழுது அந்த மேகஸ்தம்பம் வெளிச்சத்தை கொடுத்தது, எகிப்தியர்கள் பார்க்கும்பொழுது அவர் இருளை கொடுத்து அதனால் அவர்கள் குழப்பம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தில் நடுப்பகுதியிலே வாசிக்கும் போது பென்ஹாதாத் என்று சொல்லக்கூடிய அந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட்டான், சமாரியாவை முற்றுகை போட்டான். அந்த ராஜா தன்னுடைய படையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து சீரிய ராஜா சமாரியாவை அவன் முற்றுகை போட்டான் என்று பார்க்கிறோம். அங்கே எலிசா என்ற தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அங்கே காணப்படுகிறார். அவன் முற்றுகை போட்டது நிமித்தம் என்ன நடந்தது? அந்த சமாரியா நகரம் பஞ்சத்திலே ஆட்கொண்டது. விற்க முடியவில்லை, வாங்க முடியவில்லை, உணவுகள் எல்லாம் தீர்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு, சமாரியா நகரத்துக்கு ஏற்பட்டது என்று வாசிக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளை கொன்று அதை புசிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக அவள் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதான் சூழ்நிலை, இதான் அந்த சூழ்நிலை. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதாவது இங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு தானியங்களும் திராட்சரசங்களும் இப்பொழுது தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், பஞ்சம் நீங்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை மிகவும் மலிவான விலைக்கு, மிகவும் மலிவான விலைக்கு தானியங்கள் அங்கே கிடைக்கும் என்ற வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். சொல்லும் போது ராஜாவினுடைய அந்த அந்த அதிகாரி என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம், கைதாளாக கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, வானத்தினுடைய மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? இது எப்படி நடக்கும்? இவ்வளோ பஞ்சத்தில் அடிப்பட்ட இந்த தேசத்துக்கு மிகவும் மலிவாக உணவு தானியங்கள் நாளைக்கே கிடைக்குன்னு சொல்றிய, தேவனே வானத்தினுடைய மதகுகளை திறந்தாலும் கூட இந்த அற்புதம் நடக்காது என்று சொல்கிறார். மனுஷனுடைய கண்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க தேவனுடைய அற்புதங்கள்லாம். இவ்வளோ பஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், அவர்கள் பஞ்சத்தை நீக்குவதற்கு வானத்தினுடைய மதகுகளை திறந்து உணவுகளை தேவன் பொழிந்தாலும் கூட இந்த அற்புதத்தை செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆனால் தேவனுடைய மனுஷன் எலிசா அங்கே சொல்லும்போது சொல்கின்ற வார்த்தை என்ன? வாசிங்கள். உன்னுடைய கண்கள் பார்க்கும், நீ சாப்பிட மாட்டப்பா, நீ விசுவாசிக்கல. கண்ணு பார்க்கும், மக்கள் எல்லாம் இந்த திரட்சியினால, இந்த உணவுனால தங்களோட வயிறார புசிக்கிறத நீ பார்ப்ப, ஆனா நீ புசிக்க மாட்ட, ஏன்னா நீ விசுவாசிக்கல என்று சொன்னார். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் கூட இவ்வளவு ஆசீர்வாதம் வராதுன்னு சொன்னார். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். நாம் வாசிக்கிறோம் லூக்கா 1:37, தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒன்று இல்லவே இல்லை. அவர் நினைச்சார், நான் கற்பத்தை திறக்கிறார். குழந்தை பிறக்காதுன்னா பிறக்கும், பசி பட்டினி பஞ்சம் நீங்காதுன்னா நீங்கும், திருமணம் ஆகாதுன்னா திருமணம் ஆகும். உலக பிரகாரமான காரியம் மாத்திரமல்ல, நான் தேவனுக்குள்ளாக வளருவேன் வளரமாட்டேன் என்று நாம் சொல்லவே முடியாது. விசுவாசித்தால் நீ தேவனுக்குள்ளாக மென்மேலும் வளருவாய், ஆசீர்வாதத்தின் மகனாக நீ இருப்பாய், சாபத்தை உன்னிடத்தில் வர முடியாது. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட இந்த விதமான அற்புதத்தை தேவன் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதற்கு நாங்களே ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகிறோம். எனது தகப்பனார் என் தாயை விட்டு பிரிந்து போனார்.
நெருக்கடியாக நின்ற ஜனங்கள் நான். ஒன்றுமே என்னோட தாயாருக்கு தெரியாது, அநேகருக்கு தெரிந்த விதமாக ஒன்றுமே அவருக்கு தெரியாது. எப்படி நாளைக்கு நாங்கள் ஜீவனம் பண்ணுவோம் என்று சொல்லி அறியாத மக்களாக எங்களுடைய குடும்பம், நானும் எனது என்னோட கூட பிறந்தவர்கள் என் தாயாரும் காணப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் எங்களுடைய பெரியம்மா, எங்களுடைய தாயாருடைய அம்மா, அக்கா. அவர்கள் பிரான்ஸ் தேசத்தில் இருந்ததனால் அவர்களுடைய வீட்டை திறந்து கொடுத்து இந்த வீட்டில் இருங்கள் என்று சொன்னார்கள். வாடகை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் அங்கே தங்க 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 எங்களுடைய சொந்தக்காரர்கள் என்ன சொன்னாங்க, போச்சு உன் வீடு எங்க இருக்கு, வீடு புல்வாருக்குள்ள இருக்குது, பெட்சேம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கு. அதனால அவங்களுடைய சொந்தக்காரர்கள், என்னோட தாயோடு கூட பிறந்தவர்கள் எல்லாரும் அவங்க அக்காவுக்கு என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதாவது எங்கள் பெரியம்மாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வீடு போச்சு, அவ்வளோதான், காலி வீடு எடுத்துக்குவாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னாக்கா, 2 வருடத்துக்கு ஒரு முறை பிரான்ஸ் தேசத்திலிருந்து அவர்கள் வருவார்கள். வந்து எங்கள் தாயாரையும் எங்களையும் பயங்கரமாக திட்டுவார்கள். காலி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, பொட்டிலாம் போய் வெளியே வச்சிடறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு உபத்திரம். எனது தாயார் வந்து சபையிலே சொல்லி மிகவும் அழுவார்கள். ஜபத்திலே எவ்வளோ பேர் தாங்கினார்கள். இருந்தாலும் கூட அவர்கள், என்னோட தாயாரும் நாங்களும் விசுவாசமாக நம்பினோம். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். அவர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய வீட்டிற்கு வந்து தங்கினாலும் கூட அவர் ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிட்ட பிறகு எங்கள் பெரியம்மா பர்மனெண்ட்டாக வந்து இந்த பாண்டிச்சேரியிலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது தினந்தோறும் அவர்கள் தொல்லை கொடுத்ததினால் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நாம் போய்விட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அதே போல் எங்களோட சொந்தக்காரங்களும் சொன்னாங்க, அக்கா உங்களை வந்து நாங்கள் பார்க்க முடியல, இவர்கள் பெருந்தடையாக இருக்கிறார்கள், இவளுடைய பிள்ளைகளும் பெருந்தடையாக இருக்கிறார்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யவே முடியல என்று சொல்லி அவர்கள் சொன்னது வேற. அவர் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை எப்படியாவது அவர்கள் வெளியேற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார்கள். இச்சமயம் அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அங்கிளோடைய அப்பா, அவர் துரைசாமி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர் திருநெல்வேலியில் இருந்தார். ஒரு சமயம் நான் அவர் வீட்டுக்கு அங்கிள் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். ஒரு திருமணத்துக்காக நான் போகும்போது அங்கிளோடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே பார்க்கும்பொழுது அங்கிளோடைய அப்பா பெட்ரிடன், அதாவது கட்டிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்லா வயதாகிட்டது. வெரி ஸ்பூன் ஃபீடிங் என்று சொன்ன கூட கஞ்சி தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அப்போது அவர் நான் பார்க்கும்பொழுது எப்பொழுதும் பாட்டும் வசனமும் சொல்லிக்கொண்டே இருந்தார். வசனமும் பாட்டும் அவருடைய வாயில் சொல்லிக்கொண்டே இருந்தார். என்னை அருகாமையில் கொண்டு போய் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன, சாவித்திரியோடைய பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. சாவித்திரியோட பையன் வந்திருக்கானோன்னு, அம்மா நல்லா இருக்கிறாங்களாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டார். அவர் திருநெல்வேலியில் இருக்கார், அவர் பாண்டிச்சேரிக்கு வந்ததில்லை, திருநெல்வேலியில் இருக்கார். அம்மா நல்லா இருக்காங்களாப்பான்னு கேட்டார். நல்லா இருக்காங்க. அடுத்த வார்த்தை, உங்கள் பெரியம்மா மனம் மாறிட்டாங்களாப்பா, நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு. உங்கள் பெரியம்மா மனம் மாறிட்டாங்களாப்பா, நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், கொடுமையெல்லாம் ஒரு நாள் நீங்கும் என்று சொல்லி வயதான மூப்பில் அந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு கண்ணில் தான் தண்ணி தான் வந்தது. எங்கோ திருநெல்வேலியில் ஒரு மூலையில் ஒருத்தர் நமக்காக, நம்மளுடைய கஷ்டத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொன்னார். இந்த தேவன் கண்டிப்பாகவே நமக்கு ஒரு நன்மை செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். திரும்பவும் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்து தங்கின பிறகு அவர்களுக்கு எங்களை பற்றி புரிய ஆரம்பித்தது. இவர்கள் நம்மளுடைய வீட்டை அபகரிக்க இங்கே இல்லை, நமக்கு வந்து அவர் உதவி செய்யவே அவர்கள் இருந்தார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாற எந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வீட்டை எங்களுக்கு எழுதி வைத்தார். இது அற்புதமாக இருக்கு. எந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே அந்த சேந்திரேஸ்ட் வீட்டை எங்கள் பேருக்கு எழுதி வைத்தாங்க. நீங்கள் தான் எங்கள் பசங்க, உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேருக்கு எழுதி வைத்தாங்க. கடைசியாக எங்கள் பெரியம்மா வந்து ஒரு மதிய வேலையில் நான் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். அவர்கள் என்னை கட்டி பிடித்து உச்சந்தலை மோந்து முத்தம் கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை, நீ வக்கீலாலாம் இருக்காத, எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வயசாகி விட்டதை நான் இனிமேட்டு என்ன செய்யறது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆஸ்திரேலியாவில் போயாச்சா நீ வந்து டாக்டருக்கு படி, ஏன்னா படித்து ஏழைகளுக்கு உதவி செய்யி, அது மாதிரி தான் நீ மாறணும், நீ வக்கீலாக இருக்காத அப்படி சொல்லி ஒரு முத்தம் கொடுத்துட்டு
அவர் என்கிட்ட அநேக விஷயங்களை குறித்து உரையாடி சந்தோஷமாக போய் படுத்தாங்க, இறந்து போனாங்க. ஏன் சொல்கிறேன், எங்களை சபிக்கணும்னு நினச்சவங்க, எங்களுக்கு உபத்திரம் செய்யணும்னு நினச்சவங்க, எங்களுக்கு எல்லா தீங்கான காரியத்தை செய்யணும்னு நினச்சவங்க எல்லாவற்றையும் இந்த தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை நினைத்து பாருங்கள். அவரால் செய்யக்கூடாத எந்த இடத்துல நாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம திட்டினார்களோ அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இது தேவனால் முடியாது என்று நாம் யோசிக்கவே கூடாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்தது அற்புதம் தான். அவரால் எல்லாம் முடியும். For God all things are possible. நம்ம நின்று ஒரு பாடலை பாடலாம். 247 பாடலை பாடலாம். அன்புள்ள ஆண்டவரே, அன்புமயமானவரே. 247 முதல் சரணம் கடைசி சரணம் மட்டும் பாடலாம். 247 முதல் சரணம் கடைசி சரணம். அன்புள்ள ஆண்டவரே, அன்புமயமானவரே,